ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோட அம்மா யார்கிட்டயோ ரொம்ப டென்ஷனாகி பேசிகிட்டு இருப்பாங்க. 15 மில்லியன் வான் நான் ரெடி பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நடுவில் ஜியான் போயிடுவான். ஜியான் போயிட்டு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பானே, அவனை பார்த்தோன்னே இவங்களுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். இங்கே கட் பண்ண ஜியான் ஜங்கை பார்க்க வந்திருப்பான். ஜங்கை பார்த்து ஜோட அம்மாவை பற்றி எல்லாமே சொல்லுவான், இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீ தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ண எதுவும் கேட்க மாட்டேன், கொஞ்சம் இது மட்டும் பண்ணுறியா அப்படின்னு வேறு கேட்பானோ. இவனும் நீ இது வரைக்கும் இவ்வளோ பொறுப்பாக பேசி நான் பார்த்தே இல்லை, இருந்தாலும் ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வேறு சொல்லுவான். சரின்னு இவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். பார்த்தா நடுவில் அந்த விஷப்பூச்சி வந்துடும். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை எனக்கு வேலை இருக்குது, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவான். இந்த விஷப்பூச்சிக்காக மனசே கேட்காது. பட்டுன்னு அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு, ஆமாம் அவன் இதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையா, ஸோ அதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு அப்படியே மூக்கு வேர்த்துடும். யார் அந்த ஃப்ரெண்டு, ஜோவா? அதுக்கு தான் அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கானா அப்படின்னோடனே, இல்லை அவரோட பிரச்சனை அது அவரே பார்த்துருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியும் சொல்கிறார். இவனுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே கட் பண்ணால் ஜோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களா, இல்லை எனக்கு ஒரு சடனாக வேலை வந்துடுச்சு, ஸோ இமீடியட்டாக நான் ஊருக்கு போகிறேன், நீ எதுவும் என்ன தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே பாவமாக சொல்லுவாள். உடனே இவங்களுக்காக செம்ம எமோஷ்னல் ஆகிடும். இதை பார்த்தோடனே உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஆல்ரெடி ஹெவியாக ஒர்க்கில் இருப்ப, ஸோ எனக்காக வந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம், ஸோ நீ வேலையை பாரு, நான் இங்கேருந்தே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்க கிளம்பிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் டைவிங் லேடியை தான் காட்டுவாங்க. இங்கே கிம்முமா உடம்பு சரியில்லாமையே வந்து டைவ் பண்ணலான்னு வந்துடுவாங்க. உடனே இந்த ஆன்ட்டிங்களும் வந்து, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, எதுக்கு சும்மா டைவ் பண்ணிருக்க அப்படின்னோடனே, எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்களே. பார்த்தா திடீர்னு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காமல் சரி ஓகே டைவ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு இவங்க பாட்டு போயிடுவாங்க. இங்கே ஜங்கா ஏதோ ஒரு மீட்டிங்காக ரொம்ப அவசரமாக போயிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா ஆம்புலன்ஸும் போலீஸும் அலறிட்டு வருவாங்க. அதை பார்த்தோன்னே ஏதோ ஆக்சிடென்ட் போல், ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓரம் கட்டிடுவாங்களே காரை. திடீர்னு பார்த்தா இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிடும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அந்த டைவிங் லேடி. சரி ஓகே அட்டன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணால், இல்லை இங்கே கிம்மு வந்து அடிச்சுட்டு போயிட்டா, நீ தான் வந்து காப்பாற்றணும், கொஞ்சம் வாயேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவனுக்கு பதறி போயிடும். இவனும் குடுகுடுன்னு ஓடி போவானே. பார்த்தா அங்கே ஒரு கூட்டமே நிற்கும். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. பார்த்தா அந்த ஆன்ட்டியும் இவனை பிடிச்சிட்டு கத்த தான் ஆரம்பிப்பாங்களே தவிர பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் தான் அந்த புரோக்கர் அங்கிள் வந்து இந்த மாதிரி கரண்ட் அதிகமாக இருந்தோடனே அவளை அடிச்சுட்டு போயிடுச்சு, ஸோ எல்லோரும் தேட போயிருக்காங்க, லைஃப் போர்ட்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் நின்றுட்டு இருப்பான். பார்த்தா அந்த நாவலிஸ்ட்டோட ஹஸ்பண்டும் வந்துடுவார். வந்துட்டு ஆமாம் இவர் என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அங்கே பிரசிடென்ட் வந்துடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுவாங்களே ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பார்த்தா அவர் எனக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிடுவார். இவனா அதை கேட்டோடனே செம்ம வெக்ஸைடு வச்சா, நேற்று நம்ம திட்டுனதுனால தானே இவ்வளவும் நடந்திருக்கு, நேற்று வேறு நான் ஓவராக பேசிட்டேனே, போய் தொலை என் கண் எதிரவே வராதுன்னுலாம் பேசிட்டேனே, ஒரு வேளை அதனால தான் இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த நாவலிஸ்ட் வந்து ஹீரோ பக்கம் வந்துருப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அந்த டைவிங் லேடி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி அவளை மீட் பண்ண போயிருக்கா, ஸோ அவர் வந்து ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தானா நான் கண்டிப்பாக நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு வேறு சொல்லுமே. உன்னை ஃபஸ்ட்டு நாவல் எழுதாதான்னு சொன்னேன், இப்போ எனக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, எனக்கு அந்த ஃபோட்டோ இருந்தால் காட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இந்த பக்கம் பார்த்தா ஜங்கா அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருப்பான். உடனே அவன் செக்ரட்டரியும் வந்துட்டு, பாஸ் அங்கே கப்பல் வர ஆரம்பிச்சிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுவானே. இவனும் அப்படியே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஏஞ்சி நிற்பான், வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த போட்டில் தான் இருப்பாள். அவளை எப்படியோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஆன்ட்டிங்களுமா கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு. இவளும் வந்து அப்படியே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்படி நிமிந்து பார்ப்பாளே. பார்த்தா இவன் வந்து நின்றுட்டு இருப்பான். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற, என் ஹெல்மெட்டை எதுக்கு நீ கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. இல்லை இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சானா நீ என்னை விட்டு போக மாட்டேர்ல, ஸோ அதுக்காக தான் இறுக்கி பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுவான். இவங்க வேறு கண்ணெல்லாம் கலங்கிடுமா, அவளுக்கும் ஒரு மாதிரி மனசெல்லாம் மாறிடும். பட்டுன்னு பார்த்தா ரெண்டு பேருமே அப்படியே அக் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே ஜியான் வந்து டேய் கார் சாவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்திட்டு இருப்பானே. சேனா அடி அங்கே டேபிள் மேலே தான் இருக்கும், ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிவிடுவான். பார்த்தா இவனை தேடிக்கிட்டு அப்படியே சாவி எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். ஐயோ பழையபடி எடுத்துக்கிட்டான் போலே அந்த விஷப்பூச்சி கூட சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேனா ரொம்ப கவலைப்படுவான். ஜோவுமா அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுவா. பார்த்தா இவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜோவோட அம்மாவை தான் பார்க்க போயிருப்பான். பார்த்தா அந்த செக்கை வேறு அவங்க கையில் குதிரை, இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நீ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. இவங்களுமா சரி நான் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் அவளை பார்த்துருக்கக்கூடாது அப்படின்லாம் வேறு சொல்லுவாங்களே. இல்லை நீங்கள் அம்மாவாக கரெக்டான வேலையை தான் பார்த்துருக்கீங்க, அவளுக்கு சப்போர்ட்டாக இருங்க, இந்தாங்க அவன் கையால் சமைச்சிது, இந்த அம்புலன்ஸை வந்து போகும்போது சாப்பிடுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவங்களுமா பயங்கர எமோஷ்னலாக ஆகிடுவாங்க. நீங்கள் இதை எதுவுமே அவகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே நான் எதுவும் சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவன் அவங்கள அனுப்பிட்டு இவனும் ரெஸ்டாரண்ட் வருவானே. பார்த்தா இவன் இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பா, இவங்ககிட்ட எனக்கு பேசாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம்
பேசணும் நில்லு அப்படின்னோடனே, இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை இக்னோர் பண்ணிட்டு போவானே. இல்லை ரொம்ப நேரம்லாம் இல்லை நில்லு அப்படின்ட்டு இவனும் வந்து என் காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வர கேட்பான். இவனுக்காக கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு ஆமாம் உங்கள் அம்மாவே இங்கே ஊரில் இல்லை, இப்போ எதுக்கு உனக்கு காசு போகிறதுக்கும் வேறு இடம் இல்லை, ஒழுங்காக இங்கேயே வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போயிடுவானே. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். பயங்கர வெக்ஸைட்டும் இருறா நான் என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அண்ணனை பார்க்க ரெசார்ட்டுக்கு போயிடுவா. ரெசார்ட்டுக்கு போயிட்டு இல்லை நான் இந்த மாதிரி பிரசிடண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லுவாளே. அவளும் வந்து செக் பண்ணிவிட்டு இல்லை மேடம் அவங்க வந்து சியோல் போயிருக்காங்க ஏதோ ஒரு பர்சனல் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்கிறாங்க. இவளுக்காக மொக்க வாங்கிடுவா. சரி ஓகே இன்றைக்கி ஏதோ பஞ்சாயத்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தால் இவரும் இங்கே இல்லையே, எல்லாமே இவனுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குமா ஒரு மாதிரி கடுப்பாயிடும். சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போவாளே. பார்த்தா அந்த விஷப்பூச்சி வந்துடும். விஷப்பூச்சியை பார்த்தோன்னே உருப்பட்டா மாதிரி தான் இன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நின்றுட்டுருப்பா. பார்த்தா இவளாக கூப்பிட்டு போயிட்டு ஏய் என்ன உனக்கு மேட்ரு தெரியாதா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீ என்ன இங்கேருந்து இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னோடனே இவளுக்கு இல்லை எனக்கு புரியல என்ன சொன்னேன் அப்படின்னோடனே ஆமாம் இவன் ஜியான் தான் உங்கள் அம்மா கிட்ட 50 மில்லியன் வான் வந்து கொடுத்துட்டானே, அப்போ கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனது தானே சம்பவம், இன்னும் என்ன அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் ஒழுங்காக கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்கிறவாளே. இவளுக்கா என்னது எங்கள் அம்மா கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடும். ஆமாம் சரி ஓகே இதுக்கப்புறம் உன் தொல்லை இருக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலையை பார்க்க போயிடுவா. இவளுக்கா ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கும், என்னது அம்மா 50 மில்லியன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாளே. அப்போ தான் வந்து அவங்க பேசுனாலும் ஞாபகம் வரும். இந்த மாதிரி 50 மில்லியன் உங்ககிட்ட இருக்குல்ல அந்த டெபாசிட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துரு நான் போட்டு உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இவளுக்கு ஞாபகம் வரும். ஓஹோ அப்போது எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் சொல்லியா, இப்போ தானே எனக்கு புரியுது, அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன டெபாசிட்லாம் கேட்டுருந்தாங்களா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்ட்டுக்கு போயிடுவாளே. பார்த்தா அவங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கையில் பார்த்தா அந்த டிஃபன் பாக்ஸும் இருக்கும். டிஃபன் பாக்ஸை பார்த்தோன்னே இவளுக்கா ஆமாம் இது அவன் ஜீவானோட தானே எடுத்துகிட்டு போயிருந்தான், என்ன இது இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவளுக்கு ரியலைஸே ஆகும். இவன் வந்து இவங்களுக்காக தான் இந்த லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். சரி ஓகே கிட்ட போவோம்னு சொல்லிட்டு இவளும் போய் கூடுவாளே. இவங்களுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே வரக்கூடாது, உனக்கு தெரியாமல் நாங்கள் இங்கே போயிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க பொண்ணு வேறு இரும்ப ஆரம்பிச்சிடும். ஆமாம் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. இதுதான் உன்னோட தங்கச்சி, ஆனால் உங்கள் அப்பா வந்து வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஜீவான் எனக்கு இந்த மாதிரி பண கஷ்டம் இருக்குது, ஸோ இவளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நீ இங்கே வந்துட்டு எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் ஜியானுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ தான் எல்லாமே புரியும். ஓஹோ அப்போ அவள் சொன்னது எல்லாமே உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பொண்ணை வந்து பயங்கரமாக இரும்ப ஆரம்பிச்சிடும். சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவளா ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக ஹர்ட் ஆகி நின்றுட்டு இருப்பா. பார்த்தா ஸ்ட்ரைட்டாக சரக்கு கடைக்கு போயிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஃபுல் போதையில் இருப்பாங்க. மேடம் கையில் இருக்க கான்ட்ராக்ட் பேப்பர் வேறு பார்த்துட்டு நீ என்கிட்ட இவ்வளோ நைஸாலாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை வேறு கிழிச்சிருவார் 2 துண்டா. பார்த்தா அங்கே மேயர் வந்துடுவார். இங்கே கட் பண்ணால் ஜங்கா தான் காட்டுறாங்க. ஜங்கா கிம்மை ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே நம்ம கிம்மும் வந்து ஆமாம் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இல்லை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எதுக்கு என்னை இங்கே வச்சு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. அது எப்படி நான் உன்னை விட்டுருவேன், நீ இதுக்கப்புறம் என் கண் முன்னாடியே தான் இருக்கணும், நான் நைட்டெல்லாம் பாரு உட்காந்து உன்னை கவனிச்சிக்க போகிறேன், இப்போதைக்கு நீ ஒழுங்காக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே தூங்க வச்சுருவோம். இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் கட்டுறாங்க. ஜியானா செம்ம கடுப்பில் இருக்கான். ஏன்னா ஜோ அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஐயோ இவள் எங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பானே. பார்த்தா விஷப்பூச்சி வந்துடும். விஷப்பூச்சி வந்துட்டு இங்கே பாரு என்கிட்ட சியோலுக்கு 2 ஹேர் டிக்கெட் இருக்குது, மரியாதை நீ என் கூட வரியா இல்லையான்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. என்னால் உங்ககிட்டலாம் வர முடியாது, எனக்கு ஜோ எங்கே இருக்கானே தெரியல, நானே 1008 டென்ஷனில் இருக்கேன், இதில் நீ வேறு இப்போ வந்து வெறுப்பேற்றாத, நீ எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியல, நீ வரும்போது நான் வரணும் போகணும் போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அவளுக்குமா நான் என்ன இவ்வளோ நாள் நான் துரத்துட்டு இருந்தேன், இப்போ நீ என்ன துரத்துறியா, என்ன பழி வாங்குறியா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்பாளே. இப்போ எனக்கு இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் டைம் இல்லை புரியுதா, ஜோ எங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கான்றது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கும் அவளுக்கும் வேறு ஒரு ஃபீல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீ உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வந்து கிளம்பு, நான் போய் அவளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவான். இந்த பக்கம் பார்த்தா மேடமா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. காலி வேறு ஆகிடுமா, எனக்கு இன்னொரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. உடனே அந்த ஆன்ட்டியை போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. பட்டுன்னு பார்த்தா மேயரை தடுத்துட்டு இருங்க நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இவர் வந்து உட்காந்துருவார் பக்கத்தில். இவரை பார்த்தோன்னே வா செம்ம ஷாக் ஆகிடுவா. மேயர் நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு போதையில் வளர ஆரம்பிச்சிருவாளா. நீங்கள் தனியாக இப்படி உட்காந்து குடிக்கலாம், ஒழுங்காக என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, நானாக உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அங்கே உட்காந்து நம்ம சரக்கு அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்புறம் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு கேட்பீங்க, எதுக்கு வம்பு அப்படின்னோடனே இவருக்காக ஒரு மாதிரி குறைக்கேறிக்கும். சரி ஓகே நீங்கள் வந்து இப்போ எனக்கு நான் ஒரு நல்ல மூடில் இருக்கேன், நான் 2 பாட்டில் சரக்கு அடிச்சிருக்கேன், ஸோ இந்த போதை இறங்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னை ஏதாவது சொல்லி கரெக்ட்
பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கா ஒரு மாதிரி சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். போதையில் என்னென்ன பேச்சு பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே நீ போதையில் கண்டமேனிக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சமாதானப்படுத்த பார்ப்பாரு. ஆனால் அவளா போதை தலைக்கேறினோடனே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவா. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போதையில் அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. இவருக்குமா ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக போயிடும். என்ன இவ இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி ஓகே மெடிக்கல் ஷாப் போயிட்டு இவளுக்கு ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆன்டி கிட்ட சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். பார்த்தா இவர் போட உடனே ஜியான் வந்துடுவான். ஜியான் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பானே. இவளும் வந்து சரி மேயர் தான் வந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே வந்து ஜியானை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிருவான் இவங்கிட்டேயே. இவனுமா இவ புலம்புறதை கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பானே. இவளும் கண்ணை திறந்து பார்த்தோன்னே என்ன மேயர் டக்குன்னு ஜியான் மாதிரி மாறிட்டீங்க, இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாவமாக சொல்லுவாள். பட்டுன்னு பார்த்தா அங்கே மேயர் வந்துடுவார். மேயர் வந்துட்டு ஐயோ இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக்காகி நின்றுட்டு இருப்பார். உடனே இவனும் வந்து ஓ இந்த மாதிரி உருவம் மாறினா நீ அவங்களை கல்யாணம் பண்ணிப்பியா, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிருப்பான். இவளை வேறு நாய்க்குட்டி மாரி நல்லா தடவி கொடுத்துட்டு இருப்பாளா. இவளுக்குமா போதையில் அப்படியே தூக்கம் வந்துடும். இவளும் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஆன்ட்டி வந்துடுவாங்க. ஆன்ட்டி வந்துட்டு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்களே. இவனுமா அதை பார்த்துட்டு இல்லை இல்லை இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இருந்தாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்படியே திரும்பி திரும்பி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே இவனை பக்கத்தில் போய் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் இவளை மேரேஜ் பண்ணி போகிறேன் வேணா கேளுங்க அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போதையில் வளருவார். பார்த்தா இதை பார்த்துட்டு மேயருமா அப்படியே பாவமாக போயிடுவார். அங்கே கட் பண்ணால் இங்கே ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட் வாசலில் வேறு ஒரு அங்கிள் வந்து ஒரு அந்த ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்துட்டு இருக்காரு. இங்கே கட் பண்ண அந்த நாவல் ஸ்பேரை தான் காட்டுறாங்க. அவரும் வந்து அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல. ஸோ வந்து எல்லா கதையும் சொல்லுவார். ஜியோனோட பக்கம் கொண்ட ஃபிஷர்மேனோட ஒய்ஃபு தான் வந்து கிம். இப்போ கிம்மை தான் வந்து பிரசிடென்ட் ஜங் வந்து லவ் பண்ணிருக்காரு. இந்த உண்மை மட்டும் அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பூகம்பம் வெடிக்க போதோ தெரியல அப்படின்னு சொன்னோடனே ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு இந்த நாவலிஸ்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தா போதில் இருக்க நம்ம ஜோ வந்து எடுத்துகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு நான் ஒழுங்காக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கிழிஞ்ச கான்ட்ராக்டெல்லாம் வந்து ஒரு நல்லா கம் போட்டு ஒட்டிகிட்டு இருப்பான். பார்த்தா அந்த செயின் வேறு கீழே விழுந்துடும் அந்த சங்கில் இருந்து. அதை பார்த்துட்டு ஓ இதை இங்கே தான் ஒழுக்கி வச்சுருக்கேன், நீ இவ்வளோ ஆசை மனசில் வச்சுட்டு நடிக்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருப்பான். இந்த கான்ட்ராக்டை திருப்பி நம்ம ரினிவல் பண்ணலாம், பார்த்ததுக்கு நான் என்னையே உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ப்ராமிஸ் பண்ணிருவான். இதுக்கப்புறம் என்னையும் பிரிக்கவே முடியாது, இதுதான் நான் உனக்கு கொடுக்க போகிற பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சு ப்ராமிஸ் பண்ணிருவான். பார்த்தா இது வந்து அவள் கனவுலேயும் வரா மாதிரி இருக்கும். இவ்வளோ ஆஹா கனவு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே கனவுலேயே சிரிச்சிட்டு இருப்பாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் போதை தெளிஞ்சு ஏஞ்சிப்பாங்க. ஏஞ்சி உடனே நம்ம எப்போ வீட்டுக்கு வந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா டேபிள் மேலே இருக்க கான்ட்ராக்டாக நல்லா போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. இதே யாரா ஒட்டி வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு அப்படியே கீழே வருவாளே. வந்து இவங்கிட்டே உட்காந்து ஆமாம் இந்த கான்ட்ராக்டை நான் கிழிச்சு போட்டேன், இது எப்படி ஒட்டி வச்ச, நீ தானே இந்த வேலையை பார்த்த அப்படின்னோடனே ஆமாம் நேற்று போதில் நீ என்னென்ன அலும்பல் பண்ணணும்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. நான் என்ன அலும்பல் பண்ணேன், நான்லாம் கரெக்டாக குடிச்சேன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேருவேன், என்னை பற்றி என்ன எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன தெரியுமா நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாள். நேற்று நானும் மேரும் குடித்தோம், ஆனால் அளவாக தான் குடித்தோம். குடிச்சிட்டு நான் பாட்டு கேப் ஏறிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், இதுதான் நடந்தது தெரியுமா, நீ உடனே கதை கட்டாத அப்படின்னு வேறு சொல்லுவாள். ஏண்டி உனக்கு சரக்கு அடித்தா நடந்ததெல்லாம் மறந்துடுமா, உண்மையெல்லாம் அங்கே நேற்று என்ன தெரியுமா நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஜியான் வந்து நடந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பான். நேற்று நீ சரக்கு அடிச்சிட்டு இல்லாத அலும்பெல்லாம் பண்ணிட்டு இருந்த தெரியுமா, என்னை போயிட்டு மேயர்னு நினச்ச, மேயர் என் உருவத்தில் இருந்தால் மேரேஜ் பண்ணிப்பெல்லாம் நீ வாய் விட்டுட்டு இருந்த, உனக்கு தெரியுமா, பத்தாத்துக்கு 2-3 பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஆன்ட்டிக்கிட்ட வேற நீ ஓவராக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தப்பா. கடைசியாக கேபு ஏறி தான் நான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு வேறு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் நான் தான் ஜியானுன்றதே மறந்து என்கிட்ட மேயருன்னு நினச்சே பேசிகிட்டு இருந்தேன். இல்லாமே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். கடைசியாக கேப் டிரைவர் மாதிரி நானே உனக்கு கால் பண்ணி பேசி தான் உனக்கு கடைசியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேன், இதுதான் நடந்தது தெரியுமா அப்படின்னோடனே இல்லை நீ பொய் சொல்கிற, இதெல்லாம் ஒன்றும் நடக்கல, நான் தான் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னோடனே இல்லை பத்தாதுக்கு நேற்று இன்னொரு விஷயமும் நடந்தது தெரியுமா, கான்ட்ராக்ட் ஆகும்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறியே, நான் அதை நேற்றே ரினிவல் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னோடனே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக வாழை. பார்த்தா இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.